ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் பெங்களூருக்கு வந்து ஒரு மோசமான வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த வருஷத்துலையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. முதல் பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும், தண்ணி பிரச்சனை. அதாவது இந்த மாதிரி ஒரு தண்ணி பிரச்சனை பெங்களூரில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிறது கூட தெரியல. இந்த வருஷம் இந்த பிரச்சனை ரொம்பவே மோசமாயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து டேங்கரில் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி வந்து எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெங்களூருடைய வெயில் பிரச்சனை. அதாவது இந்த மாதிரி ஒரு மோசமான வெயில் வந்து பெங்களூரில் இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2-3 வருஷத்தில் இந்த வருஷத்துலாம் வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் வந்து ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் ஹீட் ஐலாண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியை விட சுற்றி இருக்கிற ஏரியாவில் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெங்களூருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் பெங்களூரை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 42 வருஷத்தில் பெங்களூருடைய டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம் பெங்களூர் வந்து ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறினதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் வந்து இந்த 1 டிகிரி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு, இதனால் வந்து பெங்களூருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கும் உங்களுடைய தண்ணி பிரச்சனைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பெங்களூரில் வந்து தண்ணி பற்றாக்குறை. இந்த 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால பெங்களூரில் இருக்கிற வாட்டர் பாடிஸ், அதாவது இந்த ஏரி கம்மா இந்த மாதிரி வந்து பெங்களூரில் இருக்கிற வாட்டர் பாடிஸில் வந்து எவாப்ரேஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஆவியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, அந்த இருக்கிற தண்ணியுமே வந்து டக்குன்னு ஆவியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷமாக பெங்களூரில் வந்து மழை ரொம்ப கம்மியாக பெஞ்சிருக்கு. இந்த 2 விஷயமும் சேர்ந்து பெங்களூருடைய இந்த தண்ணி பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் வந்து பெங்களூர் வந்து இவ்வளோ சூடாக இருக்குது, என்ன காரணம்? தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், சூடு ஏன் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேசஸோடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெங்களூருடைய ஃபாரஸ்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா 26% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூருடைய விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா 23% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பெங்களூருடைய பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 50 வருஷத்தில் 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம் பெங்களூருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வந்து அதிகமானதுனால, அதாவது கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதிகமானதுனால டெம்பரேச்சர் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து, அதாவது வெயில் இருக்கிற டைமில் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ராத்திரி ஆகும்போது ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து 1-2 டிகிரி வந்து டெம்பரேச்சரை வந்து அதிகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து வெயில் அதிகமான நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஏசி யூஸ் பண்ணுறதுமே வந்து பெங்களூரோட டெம்பரேச்சர் வந்து அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து டீல் பண்ணுறதுக்காக பெங்களூர் மக்கள் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஏசியை வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஏசியோட டிமாண்ட் வந்து 35% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்க்கு வந்து ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி வந்து பில்டிங்க்கு உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை வந்து குறைச்சிடுது, ஆனால் பில்டிங்கில் இருக்கிற சூடான காற்றை வெளியே வந்து தள்ளுது. இதனால சுற்றி இருக்கிற ஏரியாவோட டெம்பரேச்சர்லாம் வந்து 1-2 டிகிரி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெயில்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த ஏசி யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இது நெவர் எண்டிங் சைக்கிளாக போயிட்டே இருக்குது. அதாவது ஒன்றை தடுக்க போய் அதுவே வந்து அந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெங்களூரில் வந்து ஓப்பன் ஸ்பேசஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், மால்ஸ் இதெல்லாம் வந்து அதிகம், ஐடி ஆஃபீஸ் எல்லாம் அதிகம். இந்த எல்லா பில்டிங்லேயும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்கும். அடடா, அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஒரு நியூயார்க் சிட்டியோ இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெங்களூர் சூடாகிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணால் பில்டிங் வந்து அழகாக இருக்கும். ஆப்வியஸாக பார்க்கும்போதே நமக்கு தெரியும், என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரெண்டாவது வந்து நேச்சுரல் லைட்டிங், உள்ளே வந்து லைட்டே தேவையில்லை, வெளியே இருக்கிற வெளிச்சம் அப்படியே உள்ளே வரும். இதுவும் ஒரு காரணம் வந்து கிளாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதனால டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? வந்து கிளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கிளாஸ் யூஸ் பண்ணால் பில்டிங்க்கு உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும்.
உள்ளே அதிகமானா இதை கூல் பண்ணுறதுக்கு நான் ஆப்வியஸாக நம்ம வந்து ஏசியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏசி அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பில்டிங்குள்ளே வந்து டெம்பரேச்சரை குறைக்கும். அதே நேரத்தில் பில்டிங்க்கு வெளியே வந்து சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து டெம்பரேச்சரை வந்து அதிகம் பண்ணும். பெங்களூரில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அதிகம். ஆப்வியஸாக இதுவுமே வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளாஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். வெளிநாட்டிலலாம் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஏன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா குளிர் பிரதேசத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சூடு தேவை. அதனால வந்து கிளாஸை வந்து அவங்க வந்து பயங்கரமாக பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, அங்கே டெம்பரேச்சர் கம்மி, பில்டிங்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து சூடு வேணும். ஏன்னா அவங்க ஹீட்டிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்க நிறையா வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதை குறைக்கிறதுக்கு வந்து அவங்க கிளாஸை வந்து பில்டிங்கில் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஊரில் ஏற்கனவே வெயில் அதிகம். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி. இந்த இடத்துலையுமே வந்து கண்மூடித்தனமாக, அதாவது கொஞ்சம் கூட சுற்றி இருக்கிற கிளைமேட்டுக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு வந்து என்ன தேவைன்னு நம்ம யோசிக்காமல் மற்றவனை பார்த்து ஸ்ட்ரைட்டாக காப்பி அடிக்கிறதுனால வந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இது. நம்ம வந்து அதாவது கிளாஸை வந்து பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸில் மால்ஸில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, வெளிநாட்டுக்காரன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக யூஸ் பண்ணது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுக்கு. இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெம்பரேச்சர் அதிகமானதுனால இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஆவியாகி போயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் நீங்கள் கான்க்ரீட்டை போட்டு மூடின காரணத்தினால மழை பெய்யலை 3 வருஷமாக. ஆனால் மழை பெஞ்சாலுமே வந்து பெங்களூரோட தண்ணி பிரச்சனை வந்து தீராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வந்து பூமிக்குள்ளே போகாமல் நீங்களாம் வந்து மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு காரணம். அதாவது ஒரு சைடு வந்து பில்டிங்கெல்லாம் அதிகமானதுனால டெம்பரேச்சர் அதிகமாகுது. ரெண்டாவது இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம கான்க்ரீட்டை போட்டு மூடின காரணத்தினால மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே இறங்காது. அதனால் வாட்டர் டேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் என்னடா வழி? சரி, நாங்கள் வந்து தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஃபுல்லாக வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டை இல்லை, ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து அதிகம் பண்ணணும். அதாவது கான்க்ரீட்டால் மூடி வச்சிருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள். சிட்டிக்கு நடுவில் அங்கங்கே வந்து ஒரு மினி ஃபாரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி ஃபாரஸ்ட்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5லேருந்து ஒரு 10 ஏக்கர் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன ஃபாரஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், நிறையா வந்து மரங்களை வந்து நட்டு வைங்க. இந்த மரங்களை நட்டு வைங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழைய அட்வைஸு, பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆப்வியஸாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அதாவது மரம் நட்டுறது மட்டும்தான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். பெங்களூருடைய இந்த மோசமான நிலைமையில், இந்த தண்ணி பிரச்சனை, இந்த வெயில் பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையிலையும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் மரம் தான் உங்களை வந்து காப்பாற்றும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சிட்டிக்கு நடுவில் நிறையா வந்து மினி ஃபாரஸ்ட் ஏரியாவும் வந்து உருவாக்குங்க. அதாவது 5 to 10 ஏக்கரை வந்து செப்பரேட் பண்ணி அங்கே வந்து மரம் செடி கொடிகளை வந்து நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து உங்களுக்கு 2 பிரச்சனையும் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை டெம்பரேச்சர். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மினி ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ சுற்றி இருக்கிற ஏரியாவில் 1லேருந்து 2 டிகிரி டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களோட ஒருவேளை அங்கே வாட்டர் பாடிஸ் இருந்தால் அதோட எவாப்ரேஷன் ரேட் வந்து குறையும். அதே நேரத்தில் உங்களுடைய ஏசி பிரச்சனை குறையும். அதாவது டெம்பரேச்சர் கம்மியான ஆப்வியஸாக நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணுறது கம்மியாகும். ஒன்றுமே வந்து சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து குறையும். ரெண்டாவது விஷயம், நம்ம பார்த்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம கான்க்ரீட்டால் போட்டு மூடி வச்சதுனால மழை பெஞ்சாலுமே வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயராமல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃபாரஸ்ட்டை வந்து கட்டினீங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி கீழே போகும், நிலத்தடி நீர் மட்டம் உயரும், உங்களோட தண்ணி பிரச்சனையும் வந்து தீந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெங்களூரை ஃபேஸ் பண்ணுற 2 பிரச்சனை, இந்த 2 பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு மரம் நடுறது. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு மரம் 2 மரம் இல்லை, ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் வந்து இந்த மரத்தை நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கேம்பஸில் வந்து ஒரு 47 to 50 ஏக்கரில் வந்து ஒரு மிகப்பெரிய மினி ஃபாரஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், பலாமரம், மாமரம், இந்த மாதிரி வந்து மரத்தால் அந்த ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவோட டெம்பரேச்சர் வந்து 1லேருந்து 2 டிகிரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரே ஒரு தீர்வு. பெங்களூர் வந்து அதோட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரத்துக்கு இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இதுவுமே நம்ம வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரோட சிட்டியோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அங்கே வந்து பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பெங்களூரோட எல்லா சிட்டிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த சிட்டி கெப்பாசிட்டிக்கு மீறி வந்து மக்கள் வந்து குடியேறதுனால ஆப்வியஸாக வந்து பில்டிங்ஸ் எல்லாம் அதிகமாகும். பில்டிங்ஸ் அதிகமானால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர் அதிகமாகும். ஏசி யூஸ் பண்ணுவீங்க, டெம்பரேச்சர் அதிகமாகும். இந்த மக்கள் அதிகமாக வந்து அங்கே மால்ஸ் எல்லாம் கட்டுவாங்க, மறுபடியும் அங்கே கிளாஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. யாரும் மக்கள் வந்து டக்குன்னு தெரிந்தாலாம் போகிறதில்ல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெம்பரேச்சர் ஆகும். இதனால் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து பெங்களூரையே வந்து
டார்கெட் பண்ணாதீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெங்களூர்லேயே வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா பெங்களூர் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை. மற்ற சிட்டிஸை வந்து பாருங்கள், மற்ற இடத்துல மூவ் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. ஐடிக்காரன் எங்கேருந்து வேலை செஞ்சால் என்ன, அவன் வந்து சிஸ்டமில் தான் வேலை செய்ய போகிறான். நீ பெங்களூரில் ஏசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் தான் வந்துட்டு அவன் வேலை செய்வான்னு கிடையாது. அதனால் வந்து சிட்டியை விட்டு வெளியே போங்க, சிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பெங்களூரை விட்டு பெங்களூரை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் செட்டில் ஆகுங்க. ஐடி ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. யாரெல்லாம் வந்து ஆஃபீஸில் வந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு இருக்கோ அவங்க மட்டும் ஆஃபீஸ் வந்தால் போதும், மற்றவங்க எல்லாத்தையும் வீட்டிலேருந்து வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன். அதுக்காக நீங்கள் வந்து மரம் நட தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மரம் நட்டு தான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதனால நம்ம பெங்களூரை தாண்டி மற்ற ஏரியா வந்து யோசிக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட் ஒர்க்கிங் எல்லாம் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெங்களூருடைய கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரை வந்து தாக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய 2 பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.